Hi friends, welcome to JSC Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல active voice and passive voice ஓட example sentence தான் பார்க்க போறோம். ஒரு 5 example sentence தான் பார்க்க போறோம். வாங்க friends, ரொம்ப ஈஸியான sentence இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். First one, I had already posted the letter. சோ ஆக்டிவ் வாய்ஸ பொறுத்த வரைக்கும் நடந்த சாதாரணமா நம்ம சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், லெட்டரை வந்து என்ன பண்ணிட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ அதே வந்து ஒரு பொருளை மையப்படுத்தி நம்ம சொல்றது, எதை நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்டா சொல்றோமோ, இப்ப லாஸ்டா வர்றது இந்த லெட்டர் தான். லெட்டரை நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆப்ஜெக்டா வருதுல்ல, இந்த ஆப்ஜெக்ட மையப்படுத்தி சொல்றதுன்னா எப்படின்னா லெட்டர் என்னால் போஸ்ட் பண்ணப்பட்டது. சரிங்களா? சோ இப்ப பாசிவ் வாய்ஸ்னா லெட்டர் என்னால் போஸ்ட் பண்ணப்பட்டது. நான் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டேன்னா நம்ம நபரை, அதாவது பர்சனை வந்து மையப்படுத்தி சொல்றோம். அதே வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன பொருள் என்ன விஷயம் நம்ம செஞ்சோமோ அதை மையப்படுத்தி சொல்றதுதான் பாசிவ் வாய்ஸ். அதாவது இப்ப நான் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா நான் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். சோ அத நான்றது ஃபர்ஸ்ட் வருது. ஓகேங்களா, அப்போ எதை போஸ்ட் பண்ண அப்படின்னா லெட்டர் என்னால் போஸ்ட் பண்ணப்பட்டது. சோ நான் அப்படின்றது பின்னாடி வந்துரும், என்னால் அப்படின்றது பின்னாடி வந்துரும். ஓகேங்களா, இதுதான் பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் சொல்றோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான verb கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, I had already posted the letter. So இந்த posted அப்படின்றது had postedன்றது verb. ஓகேங்களா, இது வந்து helping verb. So okay, main verb வந்துட்டு posted. ஓகேங்களா, so இந்த helping verb main verb நல்லா பாத்துக்கோங்க. alreadyன்றது just extra complement தான். ஓகேங்களா, so அதை நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போ verb posted என்ன யார் போஸ்ட் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐன்றது அப்ப சப்ஜெக்ட். ஓகேங்களா, சப்ஜெக்ட் கிடைச்சாச்சு, verb கிடைச்சாச்சு. verb பார்த்து என்ன கேட்கலாம், எதை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லெட்டரை போஸ்ட் பண்ணோம். சோ இது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ வந்து பாசிவ் வாய்ஸ்னாவே நம்ம அப்படியே அதை ரிவர்ஸ்ல கொண்டு வந்துடும். எதை போஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கறோம்ல, சோ அந்த எதை அப்படின்றத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும், தி லெட்டர். ஓகேங்களா, இந்த வேர்ப்ல கம்பல்சரி ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு நான் அதை உங்களுக்கு ரூல்ஸாவே கொடுத்துருக்கேன். நீங்க எண்ட் கார்ட்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ரூல்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ ஹேட் போஸ்டட்னு வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஹேட் பீன் போஸ்டட்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, சோ அது மாதிரி ரூல்ஸ் எல்லாமே நான் கொடுத்திருக்கேன். ஒரு 8 ரூல்ஸ் தான் இருக்கும். அதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நீங்க பிடிச்சு உதறிடலாம். ஓகேங்களா, the letter had already been posted by me. So posted இப்போ வந்துட்டு verb வந்து என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம், had already been posted. So verb ஓட வேலை முடிஞ்சிருச்சு. ஆப்ஜெக்ட் இங்க கொண்டு வந்துட்டோம். இப்ப சப்ஜெக்ட் என்னவா மாத்தணும்னா by மாத்தணும். I வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னா me அப்படின்னு சேஞ்ச் ஆகும். சோ ஐ எப்படி மீன் சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் கூட உங்களுக்கு தனி வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு கொடுத்திருக்கோம். சோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் our team had won the match. எங்களுடைய டீம் வந்து மேட்ச்ல வெற்றி பெற்றது. ஓகேங்களா, வெற்றி பெற்றது அப்படின்றது வெற்றியானது அப்படின்னா அது ஒரு செயல். ஓகேங்களா, அப்ப செயலை குறிக்கிறது verb. எது வெற்றியாச்சு, எங்களுடைய டீம். அப்ப டீம்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, எதுல வெற்றியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச்ல வெற்றியாச்சு. ஓகேங்களா, அப்போ மேட்ச்ன்றது ஆப்ஜெக்ட். இப்ப மேட்ச்ன்றத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டோமா, ஆப்ஜெக்ட் அப்படியே கொண்டு வந்துட்டோம். இப்ப சப்ஜெக்ட பின்னாடியும் ஆப்ஜெக்ட முன்னாடியும் கொண்டு வரணும். சப்ஜெக்ட பின்னாடி போடு மட்டும் பைன்ற கீவேர்ட் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணோம். இது பாசிவ் வாய்ஸ்க்கு மட்டும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, had won அப்படின்னு had won கொடுத்திருக்காங்களா, இதை எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா had been won. verb எப்படி சேஞ்ச் பண்ணா had been won. சோ இந்த இடத்துல பேக்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும், ஃப்ரண்ட்ல இருக்கிறத பேக்ல கொண்டு வந்துடும். பட் verb வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணும். இவ்வளவுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா, அதாவது என்னுடைய டீம் வந்து மேட்ச வின் பண்ணிட்டோம் அப்படின்னா மேட்ச் எங்க டீமால் வின் பண்ணப்பட்டது, மேட்ச் எங்க டீமால் வின் பண்ணப்பட்டது அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல முடிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் he had bought a necklace. அவன் ஒரு நெக்லஸை வாங்கினான். ஓகேங்களா, bought அப்படின்றது verb, heன்றது சப்ஜெக்ட், bought-ன்றது verb, heன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, அவன் நெக்லஸ வாங்கினது யாரு, அவன்றது he. ஓகேங்களா, எதை வாங்கினா, நெக்லஸ வாங்கினா. எதை அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, சோ இந்த ஆப்ஜெக்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும், ஏன் நெக்லஸ். ஓகேங்களா, ஏன் நெக்லஸ்ன்றத ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். had bought அப்படின்றது had been bought, had boughtன்றது had been bought. ஓகேங்களா, heன்றது என்னவா சேஞ்ச் ஆகும், by him. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கனகா will sing a song.
சிங் அப்படின்னா பாடுறது ஓகேங்களா. வில் சிங் அப்படின்றது verb ஓகேங்களா. சோ verb பார்த்து யார் பாடினது அப்படின்னு கேட்டீங்கன்னா கனகா பாடினா. கனகான்றது சப்ஜெக்ட் ஓகேங்களா. என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டு பாடினா ஓகேங்களா. சாங் பாட்டு பாடினா. ஓகே சாங்ன்றது ஆப்ஜெக்ட். அப்ப அந்த வந்து இப்ப இந்த ஆப்ஜெக்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடும். எஸ் சாங் ஆப்ஜெக்ட் வந்துருச்சுங்களா. இப்போ இந்த வேர்பா சும்மா அப்படியே போட்டுறக்கூடாது, கொஞ்சம் சேஞ்சஸ். வில் சிங்ன்றத வில் பி சங் அப்படின்னு மாத்திரம். சோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எப்பயுமே வேர்ப வந்து நம்ம எப்பயுமே பாசிவ் வாய்ஸ்ல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் வேர்ப வேர்ப் 3 தான் மாத்திரம். சோ இந்த பி போடுறது பீன் போடுறது அதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ்ல இருக்கும். சோ ஓகேங்களா. வில் வந்துச்சுன்னா வில் பீன் போடணும் அப்படின்லாம் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா புரியுதுங்களா. எண்டு கார்டுல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்டு கால 4 வீடியோ ஷோ ஆகும். அதாவது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல ஓகேங்களா. இந்த வீடியோ முடிய போற நேரத்துல 4 வீடியோ ஷோ ஆகும். அந்த 4 வீடியோல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா வீடியோமே ஷோ ஆகும் ஓகேங்களா. கனகா பாட்டு பாடினாள் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். பாடல் கனகாவால் பாடப்பட்டது அப்படின்றது பாசிவ் வாய்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் she will distribute chocolates. she will distribute chocolates. டிஸ்ட்ரிபியூட்னா வழங்குறது ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் வழங்குறது. அப்போ வழங்குறதுன்னா verb ஓகேங்களா. யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றது she அவள் ஓகேங்களா. sheன்றது சப்ஜெக்ட். என்ன வழங்கினா சாக்லேட்ன்றது ஆப்ஜெக்ட். சோ நான் இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. அப்படியே சாக்லேட்ஸ் அப்படின்றத கொண்டு வந்துடும். சோ ஆப்ஜெக்ட மட்டும் ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஆனா சப்ஜெக்ட் வேர்ப் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சப்ஜெக்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. இப்போ வில் டிஸ்ட்ரிபியூட்ன்றது வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது வேர்ப் 3ல கொண்டு வந்துடும். வேர்ப் 1 வந்து டிஸ்ட்ரிபியூட், வேர்ப் 2 டிஸ்ட்ரிபியூட்டட், வேர்ப் 3யும் டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது பிரசன்ட் வேர்ப், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம்ல. சோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் எப்பயுமே இந்த பாசிவ் வாய்ஸ்ல வேர்ப் மெயின் வேர்ப் இருக்கணும் ஓகேங்களா. வில் டிஸ்ட்ரிபியூட்ன்றது வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட்னு வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் she அப்படின்றது என்னவா செஞ்சாங்கன்னா பை போட்டுட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும் ஹர் போடணும். ஹர் ஓகேங்களா. sheன்றது ஹர்னு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. சோ இது எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்மே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஸ்பீச் காம்படிஷனுக்கு தேவைப்படுது, இல்ல எஸ்ஏ ரைட்டிங் தேவைப்படுது, அது மாதிரி வேணும்னா உடனே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நான் உடனே போஸ்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.